இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கிளான் காப்பாரில் ஸ்லாங்கூர் KPDN அதிரடி சோதனை. கிளான் காப்பார் ரந்தாவ் பஞ்சாங்கில் ஸ்லாங்கூர் மாநில உள்நாட்டு வாணிபு மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு KPDN அதிரடி சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டது. சுமார் 2 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான உதவித்தொகை பெற்ற கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களான திரவ பெட்ரோலியம் எரிவாயு LPG 1 கிலோகிராம் சமையல் எண்ணெய் பாக்கெட் சம்பந்தப்பட்ட மோசடி நடவடிக்கைகள் முறியடிக்கப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில KPDN இயக்குநர் முகமது ஷுஹைரி மாற்றாய் தெரிவித்தார். 1 மாத காலமாக பெறப்பட்ட தகவல் மற்றும் உளவுத்துறையின் அடிப்படையில் ஸ்லாங்கூர் போலீசாரின் ஒத்துழைப்புடன் இச்சோதனை நடத்தப்பட்டதாக அவர் கூறினார். அவ்வளாகத்தில் வேலை செய்பவர்கள் என்று நம்பப்படும் 20 முதல் 30 வயதினருக்கு உட்பட்ட 5 உள்நாட்டவர்களையும் 10 இந்தோனேஷிய ஆடவர்களையும் தமது தரப்பு கைது செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். எங்கள் குழுவினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது பாக்கெட் எண்ணெய் நிரம்பிய பெட்டிகளையும் வெட்டப்பட்ட சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளையும் கண்டுபிடித்தனர் என்றார் அவர். போலி பிறப்பு பத்திரத்தை தயார் செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்ட 16 பேர் கைது. குடியுரிமையற்ற பிறப்பு பத்திரங்களை தாமதமாக பதிவு செய்து குடியுரிமை வழங்குவது மற்றும் போலி துணை ஆவணங்களை பயன்படுத்தி பிறப்பு பதிவு செய்வது தொடர்பான ஊழல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 16 நபர்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM கைது செய்தது. செவ்வாய்க்கிழமை காலை 11 மணி முதல் கிளான் பள்ளத்தாக்கு மற்றும் ஜொஹூரை சுற்றியுள்ள சிகிச்சையகங்களிலும் சட்ட நிறுவனங்களிலும் நடத்தப்பட்ட ஓப் அவுட்லாண்டர் மற்றும் ஓப் பர்த் சோதனை நடவடிக்கையில் மூலமாக 20 முதல் 70 வயதிற்கு உட்பட்ட அச்சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக SPRM செயல்பாட்டு பிரிவின் துணை தலைமை ஆணையர் நதஸ்ரீ அகமது குசைரி யாஹியா தெரிவித்தார். ஓப் அவுட்லாண்டர் சோதனை நடவடிக்கையின் மூலம் கைது செய்யப்பட்ட அரசாங்க ஊழியர் என்று நம்பப்படும் முக்கிய சந்தேக நபர் 60 நாட்களை கடந்து தாமதமாக பிறப்பு பத்திரத்தை விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு உதவியதாக சந்தேகிக்கப்படுவதாக நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருந்தார். பிறப்பு பத்திரத்தை தயார் செய்வதற்கான போலி ஆவணங்களை வெளியிடும் சிகிச்சையகங்கள் மற்றும் மகப்பேறு மையங்களை வைத்திருக்கும் தத்துஸ்ரீ பட்டம் கொண்ட மருத்துவ பயிற்சியாளர் ஒருவரும் இச்செயலில் ஈடுபட்டிருப்பதாக நம்பப்படுகிறது. மேலும் 3 முக்கிய சந்தேக நபர்கள் முகவர்களாக செயல்பட்டதுடன் அரசாங்க ஊழியர் ஒருவருக்கு ஏறக்குறைய 18,000 ரிங்கிட் கையூட்டு தொகை வழங்கியது ஓப் பர்த் சோதனை நடவடிக்கையில் கண்டறியப்பட்டுள்ளது. வைசல் ஸ்டெம் 2025 போட்டி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 சகோதரிகள் தங்கம் வென்று சாதனை. அண்மையில் இந்தோனேஷியா மேடானில் நடைபெற்ற உலக இளைஞர் அறிவியல் கண்டுபிடிப்பு புத்தாக்க போட்டி WYSII சிஸ்டம் ஸ்டெம் 2025 மலேசியாவை பிரதிநிதித்து கலந்து கொண்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 சகோதரிகள் தங்கம் வென்று நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளனர். MYSO எனப்படும் மலேசிய இளம் அறிவியலாளர்கள் அமைப்பின் ஏற்பாட்டில் இங்கிருந்து தேர்வு செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்ட இப்போ மெத்தசிஸ்ட் பெண்கள் இடைநிலை பள்ளியை சேர்ந்த உஷானா ராஜேந்திரன், டானியா ராஜேந்திரன் ஆகிய மூவரே அச்சாதனையை புரிந்த தங்க மகள் ஆவர். உலக அளவிலான 9 நாடுகளில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட குழு படைப்பாளர்களாக மொத்தம் 641 பேர் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். ஆரம்ப இடைநிலை பள்ளி மாணவர்கள் மட்டுமின்றி கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்கள் ஆகியோருடன் விரிவுரையாளர்கள் மற்றும் முனைவர்களும் கலந்து கொள்ளும் வகையில் பல பிரிவுகளில் இப்போட்டி நடைபெற்றது. அதில் அயோத்தி ஸ்மார்ட் சோலார் பவர்டு மித்தின் கேஸ் டிடெக்டர் என்ற தலைப்பில் தமது மகள்கள் மேற்கொண்ட புத்தாக்க கண்டுபிடிப்பு குறித்து விவரிக்கிறார் அவர்களின் தந்தை ராஜேந்திரன். மேலும் ஸ்டெம் எனப்படும் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதத்தின் அடிப்படையில் ஒருவர் தமது எதிர்காலத்தை எவ்வாறு வடிவமைத்துக் கொள்வது என்று அடிப்படையிலேயே இப்போட்டி நடத்தப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க வரி அதிகரிப்பு நேற்று முதல் அமலுக்கு வந்தன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்த எஃகு மற்றும் அலுமினிய இறக்குமதிகள் மீதான வரி அதிகரிப்பு நேற்று முதல் அமலுக்கு வந்தன. முந்தைய விலக்குகள், வரி இல்லாத ஒதுக்கீடுகள் மற்றும் தயாரிப்பு விலக்குகள் காலாவதியாகிவிட்டதால் இந்த புதிய வரி அதிகரிப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளது. உலகளாவிய வர்த்தக விதிமுறைகளை அமெரிக்காவிற்கு ஆதரவாக மறுசீரமைக்க வேண்டும் எனும் டொனால்டு டிரம்பின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. அமெரிக்க எஃகு மற்றும் அலுமினிய உற்பத்தியாளர்களுக்கான பாதுகாப்புகளை மொத்தமாக அதிகரிக்கும் டிரம்பின் நடவடிக்கை உலோகங்களின் அனைத்து இறக்குமதிகளுக்கும் 25 விழுக்காடு வரிகள் மீண்டும் விதிக்கப்பட்டுள்ளன. மறைவில்லை, மறையாணி முதல்
மண்வாரியின் கத்திகள் வரையில் உலோகங்களிலிருந்து தயாரிக்கப்படும் நூற்றுக்கணக்கான கீழ்நிலை பொருட்களுக்கும் வரிகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. அந்நிய நாட்டவர்கள் விவகாரத்தில் அமெரிக்க வழிமுறைகளை உள்துறை அமைச்சு பின்பற்றாது. சட்டவிரோத குடியேறிகளை அவர்களின் சொந்த நாடுகளுக்கு திரும்ப அனுப்பும் அமெரிக்காவின் கொள்கையை பின்பற்ற உள்துறை அமைச்சர் தற்போது எண்ணம் கொண்டிருக்கவில்லை. நாட்டிற்குள் குவிந்து கிடக்கும் அந்நிய நாட்டினர் தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காண கடுமையான அப்புதிய கொள்கையை அமைச்சு அமல்படுத்தாது என்று துணை அமைச்சர் டாக்டர் சம்சுல் அன்வார் நசாரா தெரிவித்தார். நாட்டில் சட்டவிரோத குடியேறிகளின் இருப்பை கட்டுப்படுத்த உள்துறை அமைச்சு கட்டுப்பாட்டு நடைமுறைகளை தொடர்ந்து மேம்படுத்துவதோடு குடிநுழைவு விதிமுறைகளையும் அமல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். அமைச்சின் கீழுள்ள நிறுவனங்களுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட மற்றும் செயல்படுத்தி வரும் முற்போக்கான முயற்சிகளில் நாட்டிற்குள் நுழைவதற்கு முன் கட்டுப்பாடு, பயணிகள் முன் பரிசோதனை முறையின் அறிமுகம் ஆகியவை இவ்வாண்டு டிசம்பரில் முழுமையாக செயல்படுத்தப்படும் என்றார் அவர். இதை தவிர்த்து நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறுபவர்களின் இருப்பை கட்டுப்படுத்துவதற்கு அமலாக்க நடவடிக்கைகளையும் உள்துறை அமைச்சு செயல்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை அவர்களின் சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பும் கொள்கையில் அமெரிக்காவின் வழிமுறைகளை பின்பற்ற அமைச்சு திட்டமிட்டுள்ளதா என்பது குறித்து நேற்று மேலவையில் செனட்டர் அசார் ஹசான் எழுப்பிய கேள்விக்கு டாக்டர் சம்சுல் அன்வார் நசாரா அவ்வாறு பதிலளித்தார். ஜம்ரி வினோத் மீது 894 புகார்கள். சட்டத்துறை தலைவரின் உத்தரவுக்காக காத்திருப்பு. போலீஸ் இந்து மதத்தை இழிவுபடுத்தியதன் பேரில் இஸ்லாமிய சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத் மீது மேற்கொள்ளப்படும் விசாரணை தொடர்பில் தேசிய சட்டத்துறை அலுவலகத்தின் உத்தரவுக்காக போலீஸ் காத்திருக்கிறது. தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் அவ்வாறு கூறியுள்ளார். ஜம்ரி வினோத்துக்கு எதிராக இதுவரை நாடு முழுவதும் 894 புகார்கள் பெறப்பட்டுள்ளன என்றார் அவர். ஜம்ரி வினோத்தின் வாக்குமூலமும் பதிவு செய்யப்பட்டு விசாரணை அறிக்கை சட்டத்துறை அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு விட்டது. அது இன்னமும் அவ்வலுவலகத்தின் ஆய்வில் உள்ளது என்றார் அவர். தைப்பூச காவடி ஆட்டத்தை பேய் ஆட்டத்துடனும் கள் குடிப்பவர்களுடனும் தொடர்பு படுத்தி பேசி ஜம்ரி வினோத் சர்ச்சையில் சிக்கிக் கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இவ்வேளையில் வேல்வேல் வீடியோ சர்ச்சை தொடர்பில் ஏரா FM வானொலியின் 3 அறிவிப்பாளர்கள் மீதான விசாரணை அறிக்கையும் சட்டத்துறை அலுவலகத்தின் பரிசீலனையில் உள்ளது. அதன் தொடர்பிலும் இன்னும் உத்தரவு வரவில்லை என்றார் அவர். தடுத்து வைக்கப்பட்ட 9199 குடியேறிகள் மீண்டும் சொந்த நாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இவ்வாண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி மார்ச் 9ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட 2679 அமலாக்க நடவடிக்கைகளின் மூலம் கைது செய்யப்பட்ட 9904 சட்டவிரோத குடியேறிகளில் சுமார் 9199 பேர் தங்களின் சொந்த நாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். அதே காலகட்டத்தில் 1959, 63 குடிநுழைவு சட்டம் மற்றும் 1963ஆம் ஆண்டு குடிநுழைவு விதிமுறைகளின் கீழ் பல்வேறு குடிநுழைவு குற்றங்களுக்காக 348 முதலாளிகள் கைது செய்யப்பட்டதாக உள்துறை துணை அமைச்சர் டாக்டர் சம்சுல் அன்வார் நசாரா கூறினார். அவர்களை திரும்பி அனுப்புவதற்கான செயல்முறை குடிநுழைவு துறையால் மேற்கொள்ளப்பட்டது. குடியுரிமையை சரிபார்ப்பது, திரும்ப செல்வதற்கான ஆவணங்களை தயார் செய்வது உட்பட அவர்களை தங்களின் சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்புவதற்கான செலவுகளையும் உட்படுத்தியது என்றார் அவர். இவ்வாண்டில் உள்துறை அமைச்சு கைது செய்து மீண்டும் தங்களின் சொந்த நாடுகளுக்கு திரும்பி அனுப்பப்பட்ட சட்டவிரோத குடியேறிகளின் எண்ணிக்கை குறித்து அசார் ஹசான் எழுப்பிய கூடுதல் கேள்விக்கு அவர் அவ்வாறு பதிலளித்தார். 3 வயது சிறுமியை கொலை செய்த பராமரிப்பாளர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு. கடந்த மாதம் 3 வயது சிறுமியை கொலை செய்ததாக குழந்தை பராமரிப்பாளர் ஒருவர் நேற்று குவான்தான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். கொலை வழக்கு உயர்நீதிமன்ற அதிகாரத்திற்கு உட்பட்டிருப்பதால் குற்றம் சாட்டப்பட்ட 32 வயதான நூர் நபிலா ஷேக் ருஸ்லானிடம் இருந்து எந்தவித வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மாலை மணி 6 முதல் இரவு மணி 8க்குள் குவாந்தான் புகிட் ராங்கிங் டாமாய் குடியிருப்பு பகுதியில் உள்ள வீடொன்றில் அச்சிறுமியை கொலை செய்ததாக நூர் நபிலா மீது குற்றம் சுமத்தப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது 30 ஆண்டுகளுக்கும் குறைக்காத 40 ஆண்டுகளுக்கு மேல் போகாத சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் செக்ஷன் 302 கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படுகிறது. அதோடு மரண தண்டனை விதிக்கப்படாத பட்சத்தில் 12க்கும் குறையாத பிரம்படிகளை விதிக்கவும் அச்சட்டம் வகை செய்கிறது.
குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக ஜாமீன் வழங்கப்படாத நிலையில் வழக்கின் மறுசெவி மடுப்பை மே 15ஆம் தேதிக்கு மாஜிஸ்ட்ரேட் எலினா ஒத்தமான் ஒத்திவைத்தார்.